இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் உதவணும், உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தாராள பிரபுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. தன்னுடைய பாக்கெட்ல இருந்து தன்னுடைய கஷ்டத்துக்கு யாரும் உதவலையேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வருந்தக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீன ராசி இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், தொழிலில் வெற்றி அடையணும், சுய தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும்போது எதிர்பாலினத்தவர் அதற்கு ஈடு கொடுக்க மாட்டார். இப்போ மீனராசியில் ஒரு பொண்ணு இருந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவள் வாங்கியிருக்கிற சம்பளம் நல்ல சம்பளமாக இருக்கும், பெரிய கம்பெனியில் வேலை செய்வா. கல்யாணம் பண்ண உடனே நீ ஒன்றும் வேலைக்கு போகிறதில்ல, நின்றுடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக வரும். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க, அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் கொண்ட எதிர்பாலினரும் கலத்திரமாக கிடைக்கும். அந்த இடத்த இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தடம் புரளுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவங்களுக்கு அதீதமாகவே காம எண்ணங்களும் நாட்டங்களும் அதிகமாக இருக்கும். ரகசிய உறவுகள் இருக்கும், திரைமறைவில் வெளிச்சத்துக்கு வராத உறவுகள் எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பெரிய குடும்பம், பொண்ணை வளர்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னுக்குள்ள அந்த பொண்ணு தானா ஒரு துணையை தேடிக்கும். அந்த குடும்பத்துக்கு இந்த சமுதாயம் சார்ந்த சீர்கேடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அங்கே நடக்கும். சரி, திருமணம் பண்ணி வச்சாச்சு, அதை மீறி திருமணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 7ஆம் இடம் குருவாகவோ புதனாகவோ வரும்போது இங்கே மனம் சார்ந்த பிரச்சனை, மனதிற்கு எதிரான விரோதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஒரே மனங்களாக ஒத்து வராது. பிரச்சனைகள் எல்லாம் மீறணும் அப்படின்னா நல்ல ஒரு புத்தி சுவாதீனம் வேணும். இல்லை சார், இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு என்னவோ அது மட்டும் பேசுங்க அப்படின்னா இன்றைய கலியுகம் என்ன சொல்லுது அப்படின்னா யார் யார் கூட வேணாலும் தொடர்பு படுத்திக் கொள்ளலாம், அதுக்கு சட்டம் ஒருபோதும் தடையாக இல்லை. கணவனுக்கு மனைவி பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு பிடித்த நபரோடு வாழ்ந்து விடலாம், அது மனைவியே போனாலும் தடை போட முடியாது. அப்படிலாம் சட்டம் இன்னைக்கு வந்துடுச்சு. சட்டம் தனக்கு சாதகமாக இருக்கிறத பயன்படுத்திட்டு நிறைய தவறுகள் கூட தவறே செஞ்சுட்டு கூட நான் செய்தது சரி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கத்தான் செய்கிறது.